பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பேராசிரியர். இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இது மதுவிலக்கு தான் இந்த சந்திப்பின் நோக்கம், அது பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு திரு திருமாவளவன் சொல்கிறாரு. மற்ற அரசியல் சர்ச்சைகளையும் சேர்த்து எப்படி பார்க்குறீங்க? இதில் இல்ல, இது மதுவினால தள்ளாடுறதை விட திமுக கூட்டணி அதிகமாக இந்த குழப்பங்களால தள்ளாடுதுன்னு நினைக்கிறேன். மது குடித்தவன் நிலையை விட இந்த கூட்டணியோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. ஆல் இஸ் நாட் வெல் வித் டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ கடந்த 4-5 நாட்களாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சிலிருந்து அறிகிறோம். என்னமோ ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக போகுது, திமுக ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதாகத்தான் தமிழக மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் நடத்தி அதுல அரசு மது கடைகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம், ஒரு திமுக, அவங்க போய் மது ஒழிப்பு மாநாட்டுல கலந்துக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கு அதிமுக இது ஏதோ வள்ளலார் ஜீவகாருண்ய கசாப்பு கடைன்னு பேர் வச்ச மாதிரி இருக்கு. பேராசிரியர் என்னங்க, அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்களே, அதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் கொண்டு வரப்பட்டது. குறைஞ்சபட்சம் இப்பயாவது அதிமுக ஆட்சியில இல்ல. நாளைக்கு அவங்க பொய்யாவது உண்மையாவது ஏதாவது சொல்ல முடியும், நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிருவோம் அப்படின்னு கூட பேச முடியும். ஆனா நடத்தி கொண்டிருக்கிற கட்சி போய் மது ஒழிப்பு மாநாட்டுல கலந்துக்கிறதுன்றலாம் அநேகமா இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை. திமுக மது ஒழிப்பு மாநாட்டுல கலந்துக்கிறோம்னு ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் முடிவெடுத்ததா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். The biggest joke in this century. பேராசிரியர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், பேராசிரியர் அவருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. அரசு இன்றைக்கு டாஸ்மாகை கட்டுப்படுத்துது, கண்ட்ரோல் பண்ணுது, அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது சரியான கேள்வி பாஜக முன்வைக்குது. உங்களுடைய பார்வை? அது சரியான புரிதல் இல்லாமல் சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அது கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே எதையுமே இந்த நுனிப்புள் மேய்கிற மாதிரி மேய்கிற சில பேருடைய கருத்து. அந்த கருத்து அவர் அவருடைய அறிக்கையில மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நான் என்னுடைய 2வது முறையாக நான் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறை பேசுகிற போது யூனிஃபார்ம் சிவில் கோட் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ல 42ல இருக்கு. ஆனா அதே இதுல 47ல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்தியா முழுக்க மதுவிலக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏன் நீங்கள் செய்யவில்லை? இதை செய்ய நினைக்கிறவர்கள் முதலில் மக்களுக்கு தொந்தரவாக இருக்கிற மதுவிலக்கை கொண்டு வரலாமே என்று நான் பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த மாநாட்டை நடத்துகிறேன். இந்த மாநாடு தமிழ்நாடு அரசிற்கு எதிரானதல்ல, ஒன்றிய அரசை வலியுறுத்துவதற்காக நடத்தப்படுகிற மாநாடு. ஒன்றிய அரசு என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு என்பது சாமானியர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை பாஜக காரர்கள் அந்த மூடியை முகர்ந்தவுடன் சில பேருக்கு மயக்கம் வந்து விடுவதை போல இது மது என்று சொன்னவுடன் அவர்களுக்கு அந்த மயக்கம் வந்து விட்டு அது திமுகவாக தெரிந்ததோ என்னவோ தெரியாது. ஆனால் அவர் சொல்லி இருப்பது ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிரான மாநாடு. அப்படியானால் இந்தியா முழுக்க ஒரு ஒரு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர் நடத்துகிற மாநாட்டில் தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தில் இருந்து நாம் கலந்து கொள்வதிலே என்ன தவறு? ஓகே, கேட்ப ஒரே நிமிஷம். பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும் இருக்கிறாரு. இது ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம், இதை தான் இதனுடைய இந்த மாநாட்டுடைய மைய கருத்தே அதுதான். அதனாலதான் முதலமைச்சரை பார்த்து நீங்களும் அழுத்தம் கொடுக்கணும்னு கேட்கிறோம் அப்படின்றாங்க. இல்ல, இப்போ கான்ஸ்டிடியூஷனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் படி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள்ல பசுவதை தடை சட்டம் இருக்கணும்னு இருக்கு. அப்ப பசுவதை தடை சட்டத்தை வலியுறுத்தி திருமாவளவன் கான்பரன்ஸ் நடத்துவாரா? திமுக கலந்து கொள்ளுமா? வழிகாட்டும் நெறிமுறைகள் என்னெல்லாம் இருக்குங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல? அண்ணன் கான்ஸ்டன்ட் அவர்கள் தெரியாதா? பசுவதை தடை சட்டம் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, மதுவிலக்கு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பண்ணணும். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை முழுமையாக படித்தவர் திருமாவளவன் சொல்றாரு. அம்பேத்கர் அவர்கள் இதை ஏன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல கொண்டு போனாரு? அதை ஏன் அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல மேண்டேட்டரியா கொண்டு வரல? இதெல்லாம் விவாத பொருள் இல்ல. விடுதலை சிறுத்தைகளுடைய எந்த தேர்தல் அறிக்கையில அல்லது திமுகவினுடைய எந்த தேர்தல் அறிக்கையில, இண்டி கூட்டணியுடைய எந்த அறிக்கையில நாங்கள் வெற்றி பெற்றால் பூரண மதுவிலக்கு இந்தியா பூரா கொண்டு வருவதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு எங்கேயாவது சொல்லிட்டு தேர்தல் சந்திச்சிருக்காங்களா அவங்க? இப்ப புதுசா டிமாண்ட கிளப்புறது. அப்படியே நடந்தாலும் அதை டெல்லியில நடத்தணும். டெல்லியில நடத்த வேண்டிய மாநாடு இந்தியா முழுக்க மதுவிலக்கு வேண்டும்னு மத்திய அரசு நீங்க வலியுறுத்துறா இருந்தா அந்த மாநாடு எங்க நடத்தணும்? புது டெல்லியில நடத்தணும். அதை விட்டுட்டு கள்ளக்குறிச்சியில் நடத்தினா என்ன அர்த்தம்? கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் அருந்தி பல பேர் இறந்துட்டாங்க.
அந்த இடத்துல நடத்துறப்ப நிச்சயமா இந்த மாநாடுன்றது திமுகவுக்கு எதிரான மாநாடு. அந்த திரும்ப திரும்ப கள்ளக்குறிச்சியை விஷசாராயம் அருந்தி பல பேர் இறந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துற மாநாடு இந்த மாநாடு. இன்னைக்கு நெருக்கடி திருமாவளவனுக்கு உருவானவுடன், ஸ்டாலின் அவர்களை சந்தித்தவுடன் அதை அப்படியே டெல்லிக்கு ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பேராசிரியர் கான்ஸ்டன்டன் இது வந்து கூட்டணி தள்ளாட்டம் அப்படின்றாரு. அந்த கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத திரு சீனிவாசன் உள்ளிட்டவர்களாக வெளிப்படுத்துறாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சகோதரர் சீனிவாசன் சொல்றாரு, டெல்லிக்கு கோரிக்கை வைக்கணும்னா டெல்லியில போய் தான் போராட்டம் நடத்தணும். இது ஒரு புது கருத்தா இல்லையா? இது என்னங்க நியாயம்? தமிழ்நாட்டில் நடத்தினா டெல்லி பார்க்காதா? நிதியில தான் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் நீதியிலுமா பாராமுகமாக இருப்பார்கள்? நான் கேட்கிறேன், அது என்ன நியாயம்? அண்ணன் சொல்றாரு, சீனிவாசன் போன்ற மூத்த தலைவர்கள் அப்படி சொல்லாமா? கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இந்தியா ஒன்றென்று இருக்கிற போது எந்த மாநிலத்தில் இருந்தும் எந்த குரல் கொடுத்தாலும் அந்த குரலில் இருக்கிற நியாயம் என்ன? அவருக்கு கேட்கிறாரு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்குது, இல்லன்னு சொல்ல. எது தேவையோ அதை பொறுத்து இன்றைக்கு நடக்கிறது. அவர் அதை நடத்துறாரு. நான் இன்றைக்கு அல்ல, இது நமது தொலைக்காட்சியிலே அன்றைக்கே பேசுகிற போது நான் சொன்னேன், இவர்கள் அவர் நடத்துவது மாநாட்டை இவர்கள் திசை திருப்புகிறார்கள். திமுகவிற்கு நான் கேட்கிறேன், மாநிலத்தில் ஒரு மதுவிலக்கை கொண்டு வந்தா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒடிசா வரைக்கும் இருக்கிற இந்த மாநிலங்களில் இருக்கிற எல்லைப்புறமாக இருக்கிறார்களே, என்ன நடக்கும்? அப்ப மதுவிலக்கு என்பதை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியா முழுக்க தான் கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் அது உண்மையான மதுவிலக்கா இருக்க முடியும். அப்ப அதை நோக்கி அவருடைய பார்வை அதை வைத்திருக்கிறார். இதை நான் ஏற்கனவே சொன்னேன். தலைவர் தளபதியார் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வந்த பிறகு நிச்சயமாக அண்ணன் திருமா அவர்கள் சந்திப்பார்கள். சந்தித்த பிறகு நாங்கள் பங்கெடுப்பதா வேண்டாமா என்பதை தலைவர் முடிவு செய்வார் என்று நான் சொல்லியிருந்தேன். நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்றும் சொல்லவில்லை, பங்கெடுப்போம் என்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த மாநாடு, உறுதியாக சொல்லுகிறேன், இது ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. ஒன்றிய அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் மாநில அளவில் நடத்த முடியுமா, முடியாதா, இல்ல இந்திய அளவில் அதை கொண்டு வர முடியுமா, முடியாதா என்று. எனவே எங்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. தன்னை நோக்கி வருகிற கேள்விகளை அல்லது நியாயமான கோரிக்கைகளை தாங்கள் சொல்லுவதற்கு பதில் இல்லாமல் எங்களை நோக்கி திருப்பி விடுகிற வழக்கமான டைவர்ஷன் பாலிடிக்ஸ் ஆஃப் பிஜேபி என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.